சின்சிரிட்டி செய்யறதில்லை. மனைவி இஸ் நாட் சின்சியர். கணவன் வரவு செலவு சொல்ல மாட்டாங்க, இன்சின்சியர். ஆபீசஸ்ல இன்சின்சியர். சின்சிரிட்டி என்கிறது நேர்மை. மகாபாரதத்துல தர்மராஜா பீஷ்மர் கிட்ட கேட்பார் ஒரு கேள்வி. மகாபாரத யுத்தத்துக்கு முந்தி அர்ஜுனனுக்கு வந்தது வைராக்கியம். நான் சண்டை போட மாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன், இந்த கிரீடமும் எனக்கு வேண்டாம், இந்த லாபமும் எனக்கு வேண்டாம், என்னை விட்டுறையா நான் போறேன். அந்த நேர்மை, கர்த்தவியம், செய்ய வேண்டிய கடமை செய்ய வைக்கிறதுக்காக வேண்டிதான் பகவத்கீதையை சொன்னார். கடமை யாருடைய கடமை? எல்லாருக்கும் கடமை. கணவனாக கடமை இருக்கு, மனைவிக்கு கடமை இருக்கு, மகனுக்கு இருக்கு, ஆசிரியருக்கு இருக்கு, ஆபீஸருக்கு இருக்கு, பிஎம்ஓடிக்கு இருக்கு. எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு. அந்த கடமைக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது தான் சின்சிரிட்டி. அந்த சின்சிரிட்டி ஆத்மசாட்சி. இட் இஸ் a reflection of your life. இப்போ ஒரு போஸ்ட் காலியா இருக்கிற வச்சுக்கோங்க, தி பிரின்சிபல் ஆர் தி இன்ஸ்பெக்டர் ஆர் எனி சச் திங். பீஷ்மர் கிட்ட தர்மராஜா கேட்பார், ஐயா என்னுடைய ஆஸ்தானத்துல, என்னுடைய ஆசிரமத்துல, என்னுடைய கவர்மெண்ட்ல, என்னுடைய ஸ்கூல்ல ஒரு போஸ்ட் காலியா இருக்கு. அந்த போஸ்டுக்கு 2 பேர் வேலை இன்டர்வியூல வந்திருக்காங்க. ஒரு ஆள் திறமைசாலி, இன்னொரு ஆள் நேர்மை இருக்கக்கூடியவன், நிஜாயித்தி இருக்கக்கூடியவன், நியத்தி இருக்கக்கூடியவன். அவனுக்கு போஸ்ட் கொடுக்கிறதா இந்த திறமைசாலிகள் கொடுக்கிறதா? வெரி இன்டெலிஜென்ட், வெரி கிளவர், வெரி வெரி கேப்பபிள் அந்த ஆள் ஒரு ஆள். ரெண்டாவது ஆர்டினரி இன்டெலிஜென்ஸ், பெரிய திறமைசாலி இல்லை, ஆனால் he is very sincere. இவனுக்கா அவனுக்கா? அப்போ பீஷ்மர் சொல்றாரு, திறமைசாலி நமக்கு தேவையில்லை. திறமைசாலி தான் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. Intelligent people are often corrupt. தப்பு பண்ணுவான். நாட்டுல தப்பு பண்றவன் படிச்சவன் தான். படிக்காதவன் அவ்வளவு தப்பு பண்றதில்லை. நீங்க நல்லா ஐ ஹவ் டன் சோ மச் ஆஃப் ரிசர்ச். எங்க மாணவர்கள் பிஹெச்டி தீசிஸ் நிறைய சோசியாலஜில படிக்கிறாங்க. The crimes are committed by the intelligent, clever people. அறிவு தப்பான வழியில ஆணவத்துக்காக வேண்டி, சுயநலத்துக்காக வேண்டி உபயோகப்படுத்தினா அதுதான் கரப்ஷன். இது யாரு பண்ணுவா? திறமைசாலி தான் பண்ணுவோம். இந்த திறமைசாலிக்கு நீங்க கொடுத்ததென்ன வேலையை நாசம் பண்ணுமா, கீழே கொண்டு போவோம் ஸ்தாபனத்தை. Therefore, என்னைக்குமே திறமைசாலிக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம். நேர்மை உள்ளவன் கொடுத்த மெதுவா கத்துக்குவான். He will learn the work. மதருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை பிறக்கப்படுது. அந்த அம்மாவுக்கு குழந்தை மேல இருக்கக்கூடிய அன்பு காரணத்தினால she is sincere. ஸ்தாபனத்து மேல இருக்கக்கூடிய அன்பு காரணத்தினால், கணவன் மேல இருக்கக்கூடிய அன்பு காரணத்தினால, மனைவி மேல இருக்கக்கூடிய அன்பு காரணத்தினால they are sincere to each other. நாடு மேல பக்தி, தேசபக்தி, தெய்வ பக்தி, குடும்ப பக்தி, all these things are dependent on your திறமை இல்லை, நேர்மை நேர்மை நேர்மை. இது சரியான முறையில் தேசத்தில் இல்லாத காரணத்தினால இன்சின்சிரிட்டி. விவேகானந்த சாமி அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவில் அற்புதமா பிரசங்கம் பண்றார். அமெரிக்கா நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய நாடு, மேலான நாடு, பணம் இருக்கக்கூடிய நாடு, வசதி இருக்கக்கூடிய நாடு.
நம்ம நாடு ஏழையாக இருக்கிறது, இன்னும் டெவலப்பிங் அண்டர் டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்றாங்க. இவரு பேச்சு முடிஞ்ச பிறகு ஒரு ஆள் கேட்டார், அவ்வளவு அறிவாளிகள் இருக்கக்கூடிய உங்க ஊரு ஏன் அவ்வளவு வளர்ச்சி இல்லாமலே இருக்கு உங்க இந்தியா அப்படின்னு ஒரு ஆள் கேட்டார். அதுக்கு விவேகானந்தர் பதில் சொல்றாரு, உங்க கிட்ட இருக்கிறது எங்க கிட்ட இல்லை, எங்க கிட்ட இருக்கிறது உங்க கிட்ட இல்லை. வாட் இஸ் தட்? டிசிப்ளின். உங்க கிட்ட டிசிப்ளின் இருக்கு, கிரமசிக்ஷனை இருக்கு. எங்க கிட்ட கிரமசிக்ஷனை இல்லை, அறிவு இருக்கு. வெரி வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள். இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்துக்கங்க, நாசா எடுத்துக்கங்க, இன்டர்நேஷனல் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எடுத்து பாருங்க, எங்க பார்த்தாலும் நம்மால்தான் டாப். Because he is very intelligent. ஆனால் நம்ம நாட்டுக்கு மட்டும் they are not able to contribute. முதல்ல insincerity, இரண்டாவது indiscipline. We are unable to raise to the top. Why? ஒரு ஆள் சொன்னா நான் ஏன் கேட்கறது? We won't listen to others. Indiscipline இருந்த காரணத்தினால நம்ம வளர்றதில்லை. டிசிப்ளின் இருந்த காரணத்தினால வேக காலம் வளர்ற. சின்ன உதாரணம் சொல்றேன். பிரபுதத்த பாதர், இவர் ஹரேராம் ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்டினுடைய பெரியவர், தலைவர். இவர் ஸ்வகிராமம் உத்தரப்பிரதேசல ஒரு சின்ன வில்லேஜ். சின்ன வயசுல இருந்துட்டு இவருக்கு கிருஷ்ண பக்தி ஜாஸ்தி. ஹரே ராம் ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே சொல்லிட்டே இருப்பார். ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு இவர் பஜனை பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவருடைய வைஃப், ஐயா வீட்டுல காஃபி பவுடர் இல்ல, அர்ஜென்டா காஃபி பவுடர் கொண்டு வாங்க சொல்லிச்சு. போராண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. அர்ஜென்டா வேணும்னு சொல்லிச்சு. நான் முக்கியமா காஃபி பவுடர் முக்கியமானு கேட்டேன். காஃபி பவுடர் தான் முக்கியம். கடைக்கு போனார், காஃபி பவுடர் வாங்கிட்டு வந்தா, காஃபி பவுடர் தான் உனக்கு முக்கியம், எடுத்துட்டு வந்தா அப்படியே போயிட்டார். திரும்பி வரல. யாரோ ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கப்பலில் போனார், அமெரிக்காவில் போனார். தனக்கு தெரிஞ்ச மக்களுடைய வீட்டில் அவரு இருந்தார். இருக்கும் பொழுது அவர் காலையில் 4 மணிக்கு எழுதியிருப்பார். கிழவங்களுக்கு தூக்கம் வராது. ஹரேராம் ஹரேராம் பஜனை பண்ணிட்டே இருக்கார். அந்த வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு இவர் அப்படி பண்ணிட்டே இருக்கிறது பிடிக்கல, குழந்தைகளுக்கு பிடிக்கல, வீட்டுக்காரர்களுக்கு பிடிக்கல. போய் சொல்லவும் முடியல, வச்சுக்கவும் முடியல. இவர் வெரி இன்டெலிஜென்ட், புரிஞ்சுக்கிட்டார் அவங்களுடைய தத்துவம். வீட்டிலே இருந்தால் நம்ம அவங்களுக்கு நான் ஆரமாக இருக்கிறேன் நினைச்சு அமெரிக்காவில் அமெரிக்கா பார்க்ஸ் உண்டு, எல்லா சிட்டி காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நைஸா அந்த பார்க்ல போய் உட்கார்ந்து யாரும் இருக்க மாட்டாரு. ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே பஜனை பண்ணிட்டே இருக்கிறார். ஒரு நாள் சாயந்தரம் பார்க்ல உட்கார்ந்து அப்படி பஜனை பண்ணிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பிசினஸ் மேன், பணக்காரர் அந்த பக்கம் வந்தார். பார்க்குள்ள வந்தார். இவரை பார்த்தார். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்றார். இவர் சொல்றது என்னன்னு அவருக்கு புரியவில்லை. வேலைக்காரர், can you tell me what you are doing? இது பெரிய மந்திரமாப்பா, இதனால என்ன பயன்? வாட் இஸ் தி பெனிஃபிட்? எல்லாத்துக்கும் லாபம் பார்க்கக்கூடியவன் அமெரிக்காக்காரன். அவங்களே இப்ப எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. இப்போ அவர் சொன்ன, என்ன லாபம் எதிர்பார்க்குறீங்க நீங்க? அந்த ஆள் சொல்றா, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, மருந்து போட்டுக்கிறேன் தூக்கம் வர மாட்டேங்குது, இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் தூக்கம் வர மாட்டேங்குது. The problem with me is sleeplessness. இது ஏதோ நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களே, அதனால தூக்கம் வருமா அப்படின்னு கேட்டார். எஸ் என்றார். அது அவர் சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டார். ஹரே ராம 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 ஹரே ஹரே. இங்கிலீஷ்ல இருந்துட்டு இவர் ரிகார்சல் கொடுத்து விட்டார். 2 times 3 times. அவர் கார்ல உட்கார்ந்தார். வீட்டுக்கு போனார், சாப்பிட்டார். கூடாமே சொல்லிட்டே இருக்கின்றார். ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லிட்டே இருக்கிறார். சாப்பாடு ஆன பிறகு பெட்ரூமுக்கு போனார், படுத்தார். ஹரே ராம சொல்லிட்டே இருக்கிறார். நிறைய வந்துச்சு.
அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குக்கு வந்தார். பிரபுத்த பார்த்தா நமஸ்காரம் பண்ணி, சார் நீங்க கொடுத்த மருந்து அமௌண்ட் சார் வண்டர்ஃபுல், இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுக்கணும்? அமெரிக்காக்காரன் சும்மாவே எதிர்பார்க்க மாட்டாங்க. சும்மா இதாக எல்லாமே எதிர்பார்க்கக்கூடியது நம்ம நடக்குதா? அங்கே ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தென் நாங்கள் ஃபீஸ் ஒன்றும் வாங்க மாட்டோம். ஐ ஆம் ஹாப்பி. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவரை கூட கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வாங்க. 2 பேர் வந்தாச்சு, 3 பேர் வந்தாச்சு, 4 பேர் வந்தாச்சு. இது அற்புதமான மந்திரமாக இருக்கு. அதில் ஒரு ஆள் பிரசிடென்ட், ஒரு ஆள் செக்ரட்டரி, ஒரு ஆள் ஜாயிண்ட் செக்ரட்டரி, ஒரு ஆள் ட்ரெஷரர் உடனே பங்கு போட்டுட்டாங்க, பப்ளிசிட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க ஆரம்பிச்சதுல ஹரேராம ஹரே கிருஷ்ண மூவ்மெண்ட் இப்போ உலகம் ஃபுல்லாக டிசிப்ளின், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ். அந்த முதல் 4 பேர் ஒருத்தர் சொன்னா மற்ற 3 பேரும் கட்டுப்படி இருக்கிறது. ஒரே தாட், ஏதாவது டிஸ்கஷன் வந்தா 4 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது, முடிவு பண்ண பிறகு மாற்றுறது கிடையாது. This is a discipline. விவேகானந்தர் சொல்றார், you people you have discipline, we don't have discipline. சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஆள் சொந்த ஒரு ஆளை கேட்க மாட்டாங்க, ரீசனபிளா இருந்தால். This discipline we don't have, you have it. ஒரு 2வது லட்சணம் நாடு கீழே போறதுக்கு insincerity number 1, indiscipline number 2, 3வது injustice. எப்போ சின்சிரிட்டி நேர்மை இல்லையோ, எப்போ கிரமசிக்ஷனை இல்லையோ, பார்ஷியாலிட்டி வரும். என் மகன், என் மருமகன், என் மகள், குழந்தைகள் எல்லாம் விளையாடிட்டே இருக்கும்போது சொந்த குழந்தை கூப்பிட்டு சொல்லி அவனுக்கு மட்டும் லட்டு கொடுத்துட்டு பிரைவசி, சீக்ரசி, பார்ஷியாலிட்டி நம்ம ஸ்தாபனத்தில் இருக்கும், அடுத்த ஸ்தாபனத்தில். நம்ம நாட்டை இப்படி ஒரு பிரச்சனை வரதுக்குண்டான 3வது காரணம் இந்த பார்ஷியாலிட்டி ஆர் இன்ஜஸ்டிஸ். இந்த 3 எந்த இடத்துல இருக்குமோ அது பாலிடிக்ஸ். Politics is a combination of insincerity, indiscipline and injustice. இந்த 3 எப்படி ரிமூவ் பண்றது நாட்டில்? How are we to overcome it? பார்த்துட்டே இருக்கிறதா, சரி பண்றதுக்கு முயற்சி பண்றதா? சரி பண்ற முயற்சி பண்ண நடக்கவே நடக்காது. இவ்வளவு கண்ட்ரி, there are many good people who have tried to set right the society. விவேகானந்த சாமி எவ்வளவோ முயற்சி பண்ணார். நாய்வாழ உலகம். ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா வந்தாச்சு, குருக்ஷேத்திர யுத்தம் நடந்து முடிஞ்சாச்சு, 18 லட்சம் செத்து போயாச்சு. அப்புறம் நாடு முழுசும் நல்லா இருக்கா? ராமர் வந்தார், சரி பண்ணி இருக்கிறார், அவதாரமூர்த்தி, அப்புறம் சரி இருக்க. நெக்ஸ்ட் டே நாயினுடைய வால் எப்படி வருமோ அதே மாதிரி தான் மக்கள். இன்ஜஸ்டிஸ், இன்சின்சிரிட்டி அண்ட் இன்டிசிப்ளின். இதுக்கு 4 விதமான மக்கள். நம்பர் 1, வாய்ப்பு கிடைச்சாலும் எனக்கு வேண்டாம், என்னால முடியாது, தப்பிச்சுக்குவாங்க. You are appointed a officer, above என்னால முடியாது, டீச்சர் above என்னால முடியாது. வாய்ப்புகள் கைக்கு வந்தாலும் விட்டுருவாங்க. Fools miss the opportunity to serve the society. Fools miss the opportunity to bring in discipline. Fools miss the opportunity to prevent insincerity. 3 கோளாறுகள் சமுதாயத்தில் பெரிய லெவலில் இருக்கு, சின்ன லெவலில் இருக்கு, குடும்ப லெவலில் இருக்கு, எல்லா இடத்துலையும். இன்னும் புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா டிசிப்ளின் ஒன்று செஞ்சாலே போதும், மற்றது ஜஸ்டிஸ், இம்பார்ஷியாலிட்டி கொண்டு வந்தாலே மற்றது 2 வரும். அதே மாதிரி மனுஷன் நேர்மையாக இருந்தாலே மற்ற 2 வரும். இந்த 3 இன்டர்லிங்க்டு வைசஸ். எது இருந்தாலும் மற்ற 2 வரும், எது ரிமூவ் பண்ணாலும் மற்ற 2 ஆட்டோமேட்டிக்கா போய்விடும். இதுக்கு ஆளுமை வேண்டும். விவேகானந்த சார், I wanted men to do this work. No,
There is no person coming forward to this. Fools miss the opportunity. வாய்ப்பு வந்தார். பார்வதி தேவி பரமேஸ்வரன் கைலாய வேலையில பார்க்கிறாங்களா மக்களே? எத்தனையோ பேர் ஏழைகள், வேலை இல்லாத பிரச்சனை, so many problems. முக்கியமா poverty in many places. ஒரு ஆள் இருக்கிறான் ஏழை, பார்வதி தேவி பரமேஸ்வரன் கிட்ட சொல்லிச்சான், எத்தனையோ பேருக்கு உதவி செய்யறீங்க, அந்த ஆள் பாப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறானே, அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கலாம் இல்லையா நீங்க சொல்லிச்சான். அம்மாவுடைய ரெக்கமெண்டேஷன். சிவனார், நான் தர்றேன், ஆனால் அவனுக்கு வாங்கக்கூடிய திறமை இல்லை, வாய்ப்புகள் உற்றுவாங்க, கொடுக்கலன்னு சொல்லிச்சான். வைத்திர வைடூரிய மரகத கோமேதிகங்கள், கோல்டு, கேஷ் எல்லாமே ஒரு சூட்கேஸ்ல வச்சு ஒரு மூட்டையை கட்டி அந்த ஆள் வரக்கூடிய வழியில எதிர்த்தாப்புல வச்சிருக்காரா பரமேஸ்வரர். அந்த ஆள் வர்றான், தினமும் போற வழிதானே இது, கண்ணு திறந்து இதுக்கு நான் நடக்கிறது, கண் மூடிட்டு நடப்போவேன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டான். பார்க்கவே இல்லை. Fools miss the opportunity. கல்லூரிகளுக்கு ஸ்கூல்ஸ்ல பார்த்தா, கல்லூரிகளுக்கு முக்கியமா ஒரு மாணவன் காதலிச்சிருப்பான், ஒரு பொண்ணு ரூம்லவே உட்கார்ந்தே இருப்பான், அதனுடைய படம் போடுவான், அது பத்தி பாட்டு பாடிட்டே இருப்பான். அந்த பொண்ணுக்கு இவன் காதலிச்சதே தெரியாது. ஒரு நாள் இவன் ஹாஸ்டல் பக்கம் போகும்போது ஒரு பொண்ணு சிரிக்கும், இவனுக்கு பயம் வரும். ஐயோ, இதனுடைய அப்பா பெரிய ரெட்டியாரு, பெரிய செட்டியாரு, பெரிய கவுண்டரு, பெரிய முதலியாரு, எங்க அடிப்பாங்களோன்னு சொல்லி அது சிரிச்சா இவன் ஓடிடுறானே, வாய்ப்புகளை முற்றுவாங்க. Many people in this country are not prepared to accept the responsibility. But Chennai, she smiles. சின்ன உதாரணத்துல இருந்து பெரிய உதாரணம் வரைக்கும் you can take it. Fools miss the opportunity. யார் சொல்லி இருக்கிறாங்க? கிருஷ்ண பகவான். எங்க சொல்லி இருக்கிறார்? பாண்டவர்களுக்கு. எப்ப சொன்னார்? சஞ்சயன், பீஷ்மன், விதுரன், பெரியவர்கள் எல்லாம் ஒரு நாள் திருத்தராஷ்டிரன் கிட்ட போனார். ஐயா, உங்க தம்பி பாண்டுராஜ், பாண்டுராஜனுடைய குழந்தைகள் 5 பேர் பாண்டவர்கள், உனக்கு 100 பேர் கௌரவர்கள் இருக்கிறார். நீங்க ஹஸ்தினாபுரத்துல பெரிய நகரத்துல கேபிட்டல் சிட்டில சுத்தமா இருக்கிறீங்க. பாப்போம், உங்க தம்பி குழந்தைகள் 5 பேர் காட்டிலே இருக்கிறாங்க, அம்மா குந்தி தேவியோட. நீங்க ஒரு பைசா கொடுக்கறது இல்லை. அவங்க பிறந்ததுல இருந்தே காட்டுல நானா கஷ்டங்கள் படிண்டே இருக்கிறாங்க. இப்படி நீங்க சுயமா இருக்கிற சமுதாயத்துக்கு நல்லதில்லை. உங்க ராஜ்யம் உங்களுக்கு கொடுத்ததே உங்க தம்பி பாண்டுராஜ், பணம் சம்பாதிச்சு வச்சதே உங்க தம்பி. அவருடைய குழந்தைகள் கஷ்டத்துல இருக்கும் பொழுது நீயும் உங்க மகன்களை இப்படி இருக்கிறது முறை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. திருதராஷ்டிரன் சில பேர் திட்டே இருக்கிறாங்க சொல்லி என்ன செஞ்சான்? தர்மராஜாவே கூப்பிட்டார். ஐயா தர்மராஜா, பெரிய அநியாயம் நடந்தது உங்களுக்கு. we are unable to give you the property. நான் என்னுடைய ராஜ்யம் முழுசும் 2 பங்கு போடுறேன். ஒன்னு ஹஸ்தினாபுரம் மகாநகரம், கேபிட்டல், ஏசி, மஞ்சள், எல்லா ரூம்ஸ், எவ்ரிதிங் அவைலபிள். இவன் இருக்க சோம்பேறிய மாட்டான் துரியோதன். அவனுக்கு டெவலப் இல்லை, இல்லைன்னா தூங்க மாட்டாப்பா. ஃபோம் பெட் வேணும்ப்பா, ஏசி வேணும்ப்பா. சின்ன வயசுல இருந்து அப்படி பழகிட்டாப்பா. நீங்க சின்ன வயசுல இருந்து காட்டுலவே இருக்கிறீங்க, தலைமையிலேயே படுத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு கஷ்டம் சுகமா தான் இருக்கும். இவருக்கு பெரிய சுகம் வந்தாலும் ஏதோ கூட சொல்லுவான். அதனால இந்த அப்ப யூஸ்லெஸ் துரியோதனனுக்கு ஹஸ்தினாபுரம் கொடுத்து விடுவோம். உங்களுக்கு நான் காண்டவரம் தரேன். இது 5 ஏக்கரா, அது 3 ஏக்கரா. 5 ஏக்கராவில் இருக்கக்கூடிய ஹஸ்தினாபுரம் நகர சிட்டி எவ்வளவு கொடுத்துருவோம்? இந்த மாளிகையெல்லாம் கொடுத்துருவோம். 100 ஏக்கரா எங்க இருக்கு? தூரமா இருக்கு. பஸ் போகாது, ரயில் போகாது, வீடு இல்லை, அது காடு.
அது உனக்கு தரையப்பா தர்மராஜா, அங்க போய் நீ கேளுங்க. இந்த மணிய இந்த துரியோதனுக்கு இன்ஜஸ்டிஸ் சமுதாயத்தில் ஸ்தாபனத்திலிருந்து குடும்பத்திலிருந்து அரசாங்கம் வரையும் இன்ஜஸ்டிஸ் நடந்து கொண்டே திருதராஷ்டிரன் பங்கு போட்டிருக்காரு. அப்போ பீமனுக்கு வந்தது பாவம், என்னப்பா இது என்ன நியாயமாப்பா, வளர்ச்சி இருக்கக்கூடிய ஹஸ்தினாபுரம் உங்க மகன் கொடுக்குறீங்க, நாங்க போய் கஷ்டப்படணுமா? அர்ஜுனுக்கு கோபம் வந்தது, நம்மளுக்கு சார் ஈவன் தமிழாக வெரி வெரி ஆங்கி சொல்ல மாட்டார். கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சார். அப்போ பாண்டவர்கிட்ட போறாரு, போய் சொல்லுவார், வாய்ப்புகள் முற்றுவாங்க முட்டாளுங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு உங்களுக்கு, ஏக்கர் 100 ஏக்கரா பூமி கொடுத்துருக்க, காடாவே இருக்கலாம். டோன்ட் லூஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. கொஞ்சம் இடம் சம்பாதிச்சா போதும், உன்னுடைய நேர்மையினாலையும் உன்னுடைய டிசிப்ளினாலையும் அங்க பெருசா பெரியவனா இருக்கலாம். நம்ம நாட்டுல ராபர்ட் கிளைவ் வந்தான், வெள்ளக்கார பிரிட்டிஷ்காரனுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில குமாஸ்தான் கிளார்க். அவனுக்கு இந்தியா டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க, பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர். இந்தியாவுக்கு வந்தா லண்டன்ல இருந்து நெல்லூர் கிட்ட தென்னாடு ஒரு ரிவர் இருக்கு, அங்க போன சென்னையில இருக்கு பார்த்தான். அங்க ஒரு மன்னான் இருக்கான், அவன் தண்ணிக்குள்ள துணிய முக்கி ஒரு கல் மேல அடிக்கிறான். தண்ணிக்குள்ள துணி வச்சு பாயில் பண்றான். ஒரு காலத்துல நமக்கு ஹைஜீனுக்காக வேண்டி கிருமி கில்லர் இந்த மாதிரி துணி எல்லாம் ஒரு குளத்துல போட்டு பாயில் பண்ணுவாங்க. இவன் பார்த்தான், இந்தியன்ஸ் ஆர் ஃபூல்ஸ், யாராவது அரிசி பாயில் பண்ணுவாங்க, பல்சஸ் பாயில் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு, இவரு துணியெல்லாம் பாயில் பண்றாங்க இடியட்ஸா நினைச்சா நான் லேட்டர் போட்டான் பிரிட்டிஷ். அடுத்த நாள் இந்த பாறாங்கல்லுக்கால தண்ணி துணி போட்டு அடிக்கும் பொழுது முட்டாளுங்க, துணி வச்சுட்டு பாறாங்கல்ல அடிக்க பாறாங்க முட்டாளுங்க. அவன் முட்டாளா இந்தியன்ஸ் முட்டாள். அவன் வந்து he used the opportunity given to him as punishment transfer. சின்ன கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா 7 o'clock பிளேடு கொண்டு வந்து கொடுத்தா வித்தான், கிளாஸ்கோ வேஸ்ட் கொண்டு வந்தா கொடுத்தா வித்தான், ப்ராஃபிட் காமிச்சா. அவன் பெரிய சாம்ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான். வரும்பொழுது மாஸ்டர் எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருந்தா, வாய்ப்புகள் வர்றதே வெரி ரேர். வந்த வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் விடாதீங்க. டேக் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவன் பூமி கொடுத்திருக்கான், டேக் தி ஆப்பர்ச்சுனிட்டி. fools miss the opportunity. காதல் இருந்து ராஜ்யாங்கம் வரை எந்த சின்ன வேலையாக இருந்த first you take the opportunity. ரோட்டு மேல போகும்போது ஸ்கூட்டர் வேலை நீங்க பார்த்திருப்பீங்க, இடம் இப்படி இப்படி போயிட்டே தான் இருப்பாங்க, வாய்ப்பு விடவே மாட்டாங்க. only fools கிரீன் சிக்னல் வரட்டும் எல்லாருமே போகட்டும் காத்துட்டே இருப்பாங்க. சிட்டி பஸ் வருது, எப்பவாவது சிட்டி பஸ் காலியா வருமா? never. fools miss the opportunities. கிருஷ்ண பரமாத்மா ரெண்டாவது சொல்லுவார், mediocre people wait for the opportunities. ஏதோ ஒரு நாடு வேவ்ஸ் நிக்காமலே போய்விடுமா, கடற்கரைக்கு போய் சமுத்திரத்துல ஸ்நானம் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பான். ஏயா ரொம்ப வேவ்ஸ் ஆயிருக்கையா, கொஞ்சம் நிக்கணுமையா, அப்புறம் குளிப்போமையா? நெவர். Waves will never stop. Traffic will never stop. Buses will always be crowded. அப்படிதான் இருக்கும். நீ காத்திலே இருந்தாலும் பஸ் ஆஃப்டர் பஸ் போயிட்டே இருக்கும். எந்த பஸ்ல ஏற முடியாது. நீ பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது டிரைவர் கண்டக்டர் இறங்கி வரணும், மாலையை போடணும், வாங்கியா சொல்லணும். It's a competitive world. You should make use. Middle class people
வாய்ப்புகளுக்காக காத்துட்டே இருப்பாங்க. என் கால் வருமா? I must be known to the society as a speaker, as a teacher, as a reformer, as an officer. You have to make your publicity. You must feel yourself wanted. ஒரு இடத்துல நம்ம பாடம் சொல்லி கொடுத்த பல பேர் பல ஸ்கூல்ஸ்ல நம்மளை பத்தி சொல்லிக்கிறோம். இந்த ஸ்கூல்ல இந்த அம்மா இருக்கிறாங்க, அற்புதமாக பேசுறாங்கன்னு சொல்லி you must be invited by people. கூப்பிடுவான், அதுக்கு நான் இங்கேயே இருக்கானே நினைக்கிறேன். முக்கியமா கல்யாணங்கள், பெண்கள் 30 வயசு 35 வயசு அவனுக்கு மூக்கு நீளமாயிருக்கு, இவனுக்கு மூக்கு அகலமா இருக்கு, அவன் வேண்டாம் இவன் வேண்டாம் அவன் வேண்டாம் எவனுமே வேண்டாம். கடைசி லைஃப்ல செகண்ட் வெரைட்டி ஆஃப் பீப்புள், மீடியாக்கர் பீப்புள், நடுத்தரத்தில் இருக்கக்கூடியவங்க வாய்ப்புகளுக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது கூட மரணமே வரும், வயசு ஆகிவிடும். எவனோ ஒருத்தரை இறங்கி வந்து கல்யாணம் பண்ணிக்குவார். கல்யாணத்திலேருந்து ஆபீஸ் வரும். ஐஏஎஸ் வந்தாதா? ஐஏஎஸ் வரல, ஐபிஎஸ் வரல, டீச்சர் போஸ்ட் இருக்கு. இங்க டீச்சர் போஸ்ட் ஆக்செப்ட் பண்ணிருந்ததுன்னா இன்னும் பிரின்சிபல் ஆயிருப்பேன். அதையும் விட்டுட்டிய. இது ஜுடிஷியஸ் டெசிஷன். வாய்ப்புகளுக்காக வேண்டி காதிலே இருக்கக்கூடியவங்க நடுத்தரத்துக்காக, அதுக்கு மேல வாய்ப்புகள் உருவாக்கி வேண்டும். Fools miss the opportunity. Mediocre people wait for the opportunity. Intelligent people make the opportunity. I don't go to cinemas. எந்த சினிமா பாருங்க, சின்ன வயசுல பார்த்தேன். ஏதாவது பொண்ணு ஐ லவ் யூ வந்துடுமா? என்ன? நெவர். Even if she loves, she won't say I love you. ஹீரோ என்ன பண்ணுவான்? அந்த பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வரும்போது, காலேஜில் இருந்து வரும்போது, ஹாஸ்டல்ல இருந்து வரும்போது, பார்க்ல இருந்து வரும்போது இவனுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவான். நீங்க போங்கடா, தொந்தரவு கொடுங்கடா, நான் வருவேன்டா, ஸ்பைடர் மேன் வருவேன், ஸ்பைடர் மேன் வருவேன்டா, ஆளுக்கு ஒரு அடி கொடுப்பேன். அந்த அம்மா அசந்து விடும், பெரியவாளர் நினைக்கும், ஹீரோ நினைச்சிடும். அடுத்த நாள் she will send a love letter. You create an opportunity. ஒரு டாக்டர் இருந்தார், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய டேங்க்ல மருந்து போட்டார். அடுத்த நாள் எல்லாருக்குமே பேதி. He created an opportunity. There are so many ways. Good, bad, right, wrong. Let us not go to the wrong ways. Right ways. எங்க காலேஜில் ஒரு மாணவன் இருக்கான், பிஏ படிச்சுட்டே இருக்கான். அவன் பேரு முத்து. உசிலம்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமம். அவன் ஒரு நாள், சார் பிஏ முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் என்ன படிக்க சொல்றீங்க? எம்ஏ படியா, அதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா? லக்கையா, எனக்கு உறுதியா வேலை வேணும் சார். தம்பி, வருஷத்துக்கு 365 நாள் இருக்கு. நீ கல்லூரியில இருக்கிறது 200 நாள், 165 நாள் நீ உங்க சொந்த ஊர்ல தான், கிராமத்துல தான் இருக்கிற. ஆமா சார். வாரம் வாரம் பாரு. எஸ் சார். உங்க ஊர்ல குழந்தைகள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு அப்பா 900 1000 மேல சின்ன சின்ன குட்டி குழந்தை இருக்கு. எல்லாருக்குமே படிப்பு இருக்காப்பா. சில பேர் போறாங்க, சில பேர் போறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை போகும்பொழுது யூடு அத்தி ஒவ்வொரு குளத்தை கூப்பிடு. அதுக்கு தரசி வீடு, குளிப்பாட்டி வீடு, ஸ்மால் திங்ஸ். இவன் அவளை பாடம் சொல்லி கொடுத்துட்டு, அவங்களோட விளையாடிட்டு, அவங்களை தரசி இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது ஒவ்வொரு வாரமும் தன்கிட்ட வரக்கூடிய குழந்தைகளுடைய சங்கி ஏறிடு. அம்மா அப்பாக்கள் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வர்றதுக்காக காத்திட்டே இருக்கிறாங்க. இவங்களை எங்கேஜ் பண்றதுக்கு குழந்தைகள் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. இங்க பிஏ படிக்கிறான், வாரம் வாரம் போறான். வருஷத்துக்கு 165 நாள் குழந்தைகள் நடில காலம் செலவு பண்றான். எம்ஏ ஆச்சு. பை தி டைம் ஹி கம்ப்ளீட்டட் ஹிஸ் எம்ஏ, ஊர்ல இவருக்கு பேர் வந்துருச்சு. புரியுங்களா? முத்தர் பேர். முஸ்லிம் கிராமம்.
ஊர்வலக்காரர்கள் இந்த இடம் காலியா இருக்கு, இங்க நாங்க ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்துருவோம், குழந்தைகளுக்கு தேசபக்தி பாடம் சொல்லிக் கொடு, தெய்வபக்தி பாடம் சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்டாங்க. சின்னதாக ஆரம்பிச்ச எல்கேஜியோட யூகேஜியோட இன்னைக்கு இஸ் தி பிக்கெஸ்ட் ஸ்கூல். ஏன்? யூ கிரியேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி, யூ மேக் தி ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்புகள் அது தானாக வராமல் இருக்கலாம். If you are intelligent plus sincere plus disciplined, then things will come. And what is this discipline, sir? நேர்மை என்ன ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. What is this discipline? நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்கேன். I am fond of discipline. மூணு சென்டென்ஸ்ல டிசிப்ளின் முழுசும் சொல்லலாம். Number 1, have a place for everything. ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு இடத்தை வீட்டுல ஒதுக்கி அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வச்சிடும் உடனடியாக. கிச்சன் ஃபார் எக்ஸாம்பிள், சுகர் டப்பா, சால்ட் டப்பா, காஃபி போட்டாச்சு, சுகர் டப்பால இருந்து சுகர் போட்டு உடனடியாக சுகர் டப்பா அந்த இடத்துல போட்டு கிளம்பி போச்சு. கண்ணு மூடிட்டு சுகர் டப்பா எடுக்கலாங்க. Save the energy, save the time, avoid the confusion, everything well arranged. Have a place. மனசுல கூட அப்படிதான். படிப்பு மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு ஆளை, பிசிக்ஸ்க்கு ஒரு ஆளை, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ரூம் மனசுல, வைஃபுக்கு ஒரு ரூம். ரூம்ஸ் மாறக்கூடாது, சால்ட் டப்பா சுகர் டப்பா மாறக்கூடாது. அந்தந்த இடத்துல அந்தந்த பொருள் உடனடியாக வச்சா அது டிசிப்ளின் ஆஃப் பிளேஸ். எந்த வீட்டில இருக்கு, எந்த நாட்டில இருக்கு, அமெரிக்காவே இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு. You will find excellent discipline. Have a place for everything, have everything in its place. 2, have a time for everything, have everything in time in its time. நம்ம கதிரவன் சார் எக்ஸலன்ட் டைம் கண்ட்ரோல், வெரி பவர்ஃபுல் பங்க்சுவாலிட்டி. நான் ஒரு கல்லூரிக்கு பிரின்சிபலாக இருந்தேன். அந்த கல்லூரி ஆரம்பிச்சவர் சுவாமி சித்பவானந்தா ராமகிருஷ்ண சபோவன் சார், திருப்புராத்திரன் தலைவர். 3 நேரம் பிரேயர் நடத்துவோம். நாங்கள் காலையில் மதியம் சாயந்தரம் 1000 பேர் மாணவர்கள். அவருக்கு 86 வயசு, 3வது மாடியில பிரேயர், 1000 பேர் மாணவர்கள். நான் 40 வயசு, ரொம்ப கம்மி, குட்டியா போறேன். அவர் கஷ்டப்பட்டு கருன்னு ஒவ்வொரு படி ஏறி வர்ற. அங்கு வரையும் வந்தாச்சு. கொஞ்சம் 5 செகண்ட் 10 செகண்ட்ல உடல் பிரேயர் மாணவர்கள் பார்த்து கண்ணால சைகை கொடுத்தேன். வர கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அவர் is a very shrewd man. Father, he came to the prayer. ஒரு 5 செகண்ட் டைம் லேட் ஆச்சு. உட்கார்ந்தார், எழுந்திருச்சார். கடைசியில கூப்பிட்டு கேட்டார், ஐயா வர வரையும் அமாவாசையை நிப்பாட்டி வைக்க போறீங்களா? Is this the way you run the college? குறிப்பிட்ட நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ண வேண்டாமா? He said, I was shocked. 86 வயசு, எவ்வளவு நேரம் லேட் ஆச்சு? 5 நிமிஷம், 5 செகண்ட் தான். So strict he was. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டைமே ஒதுக்கி வைங்க வாழ்க்கையில். அந்தந்த டைம்ல அந்தந்த வேலையை செஞ்சு முடிங்க. மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, சமய காரியங்கள்ல we follow very strictly the time. அதுக்கு தகுந்த மாதிரி மனசுல பிளான் பண்ணிக்கங்க. மோடிஜி ஸ்வச்ச பாரத் வச்சிருக்காரு. குட். பியூர் லேண்ட் இந்தியா. சகால பாரத் சொல்லுங்க. அந்தந்த டைமுக்கு பஸ் வரட்டும், அந்தந்த டைமுக்கு ட்ரெயின் வரட்டும், அந்தந்த ட்ரெயினுக்கு விமானம் வரட்டும், அந்தந்த ட்ரெயினுக்கு கிளாஸஸ் ஆரம்பிக்கட்டும். If everything goes according to the time in this country, discipline is prosperity is time 10 o'clock வரதுக்காக you arrange your
transport, you arrange your domestic work, you arrange, it's a chain reaction. சகால பாரத்தை ஒண்ணு பிடிச்சிக்கிட்டா வரும். ஜப்பான் செகண்ட் வேர்ல்ட் வார்ல நாசமா போச்சு. ஹிரோஷிமா நாகசாகி everybody knows. தரமட்டமா போச்சு. I had the opportunity to visit that country. I asked somebody, yeah, how are you able to become a super power again? And I சொன்னா, எங்களுக்கு ஒரே ஒரு பிரின்சிபல் சார், we observe time, nothing else. Trainer to the seconds, when are we to reach Moscow, or he will say Trans-Siberian Railway, Tokyo, 8:20 time park sir, rail நிக்கும் சார், that is Tokyo. He will say, அந்த ஊர்ல ஒரு நிமிஷம் லேட் ஆன காரணத்தினால the driver was dismissed. Everywhere they were very prompt. Have a time for everything. Have everything done in its time. அதுக்கு பிளானிங் வேணும். அதுக்கு பல பேருடைய கோஆபரேஷன் தேவை. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் தேவை. What is your goal to do it in time? Have a place for everything. Have everything in its place. Number one. Have a time for everything. Have everything done in its time. Moon. Have a procedure for everything and have everything done in its procedure. ஒவ்வொருக்கும் ஒரு பద్ధதி இருக்கு, ஒரு முறை இருக்கு, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. பாடம் சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் கொடுக்கிறதுக்கு there is a particular முறை. அந்த எலக்ட்ரிசிட்டி பிரின்சிபல்ஸுக்கு தகுந்த மாதிரி வயரிங் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்க சார், தானாக வரும். ஒரு சில எலக்ட்ரீஷியன்ஸ் பிளக்கை உபயோகப்படுத்த மாட்டாங்க, 2 வயர் சுருங்கி வச்சிருக்காங்க. By mistake, if you put the hand there, it will be short. Procedures are wrong. அதுதான் பகவத்கீதையில ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார், கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன. ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வேலையும் முறைப்படி செஞ்சதுன்னா ரிசல்ட்டுக்காக வேண்டி நீ ஆன்சைட்டி காக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்ல வேண்டிய முறையில டெஸ்ட் பண்ண வேண்டிய விதத்துல மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுத்த ரிசல்ட்டுக்கு தானாவே 100 வரும். கெமிஸ்ட்ரி 100 வரும். Everywhere you will have 70% excellent result if only you follow the procedure. அதை பத்தி நீ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, டென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. These 3 things constitute discipline. I sum up. Have a place for everything, have everything in its place, then and there. ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு இடத்தை நீ வீட்டுல, மனசுல, நாட்டுல, அந்தந்த இடத்துல அந்தந்த பொருள் உடனடியாகவே discipline. First part is complete. Sakala Bharat, timely, which the country will prosper within 1 year. You can take it as a challenge. If Trivandrum Vivekananda College is successful and it is very popular all over the world, it is because of its discipline. I am here, 25 வருஷம் ஆச்சு நான் ரிட்டையர் ஆகி. You go and see there morning at exactly 8 o'clock, the prayer takes place, not a minute before, not a minute later. All day Pillai and சொல்லி ஒரு செக்ரட்டரி இருந்தார் தமிழ்நாட்டில். He was also the director of public instruction. He was also the vice chancellor of Madurai Kamaraj University. அவர் செக்ரட்டரியா இருக்கும்போது வண்டே பிரேக்ல பின்னால் உட்கார்ந்தே இருக்கிறார். போய் கேட்டேன், சார் முன்கூட்டியா சார்? நோ சார், we come. அவர் மட்டும் இல்லை, many IAS officers from Chennai, they bring from the center also. ஒரு டூரிஸ்ட் பிளேஸா வச்சிருக்காங்க டிசிப்ளின்காக வேண்டும். They come, sit in the prayer hall at the end without notice. You don't want to be in. மீனாட்சி அம்மன் கோயில எஸ் தெய்வஸ்தலம் தான், இங்க நடமாடும் தெய்வம் இருக்கு சார். உங்க கல்லூரியில தெய்வம் 3 விதம், டிசிப்ளின், பிளேஸ், டைம் அண்ட் ப்ரொசீஜர். இது உருவாகி
பண்ணினாதான் வரும், அதுக்கு தானாக வராது. நம்ம கஷ்டப்படணும், கிச்சன்ல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த பால் டப்பா இடத்துல வை, காஃபி குடிச்சாச்சு, கொண்டு போய் அதனுடைய இடத்துல வச்சு கழுவி வச்சிரு. You have to systematically train the boys, girls, citizens of this country. This is creating the opportunity. With hard work, 30 வருஷம் கஷ்டப்பட்டேன். I was able to run the college. எந்த இடத்துல எந்த பொருள் எவன் இருக்கணும் நான் sitting in the office room, I can say who is taking the class BA second year where. I know who is the teacher running away escapism. I can very easily spot out the person. ஒரு சிஸ்டமே உருவாக்கணும். அந்த சிஸ்டம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும்னா யாருமே அதை கேட்க முடியாது. Your signaling system of the railways, ஐயா auditor, your checks and balances of the auditing system, எங்க குறை இருக்க உடனடியாக தெரியும். சமுதாயத்தில் எங்க குறை இருக்குன்னு தெரியும், குடும்பத்தில் எங்க குறை இருக்குன்னு தெரியும், ஸ்கூல்ல ஆபீஸ்ல தெரியும். You need not have a CCTV. சிஸ்டத்தை உருவாக்கணும். And that is intelligence, intelligent planning. Fools miss the opportunity. Mediocre people wait for the opportunity. Intelligent people make the opportunity. அடுத்தபடியா wise people. Everything is advantageous. எதி குறையில வேலை கிடைச்சதா வெரி குட், கரெக்ட்லியா வெரி வெரி குட், ஐ வில் ஸ்டார்ட் a school. ஐஏஎஸ்ல பாஸ் பண்ண வெரி குட், ஐ வில் become a collector. ஃபெயில் ஆனா மினிஸ்டர் ஆதே. You can become adjusting to every situation. That is wisdom. நம்ம கையில இல்ல. It is in the hands of the society. It is in the hands of the bus owner. It is in the hands of the principal officer. எது நடந்தாலும் அது எனக்கு வாய்ப்பாக தான் இருக்கு. There is nothing disadvantageous. Everything is for our advantage. அப்படியே நினைக்கக்கூடிய சைக்காலஜி தான் wisdom. இப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், தர்மராஜன், பீமா, இதெல்லாம் for good. சீதா தேவி ராவணன் காட்டுக்கு கொண்டு போன ராமர் சொல்றார் வெரி குட், இது அவனை கொல்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. அவன் எத்தனையோ பெண்களை கெடுத்து விட்டான். இது ஹை வோல்டேஜ் வைஃப் சீதா தேவி, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கார். தேங்க்யூ மிஸ்டர் ராமநாயன் போயிட்டு தெரியும். எதுவுமே டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. யோசிச்சு பாருங்க. Everything is to my benefit. Everything is to my profit. Everything is to my advantage. கவனிக்க மோடி இருக்கிறார். தர்மராஜா, பீமா, நகுல, சகதேவா, don't feel that it is a disadvantage to you. எது ஆண்டவன் கிருபையில நமக்கு கொடுக்கப்பட்டது அது ஏற்றுக்க வேண்டும். அதுல நல்லது பார்க்க வேண்டும், அது சரி பண்ணிக்க வேண்டும். This is a wisdom. Wisdom it is to find opportunity in every situation. இதுக்கு மேலானது அதுதான் யோகி. Every disadvantage is transformed into an advantage. உங்க படையப்பா எல்லாமே நம்மளுடைய வெற்றிக்கு படிகள். It is all for my advantage. நாங்கள் திருவேடகத்துக்கு வரும்போது அங்கே எதுவுமே இல்லை, நிலம் மட்டும்தான் இருக்கு. There was no scope for cultivation. இப்போ போய் பார்த்தா ரொம்ப பசுமையா இருந்தா இருக்கு. இப்போ நான் பெங்களூர்ல இருக்கேன், அங்க 100 ஏக்கரா பூமி. 1973 நான் அங்க போனோம், கல்லுதான் இருக்கு, வெஜிடேஷன் கிடையாது, தண்ணி கிடையாது. Only 2 things are available. எங்க பார்த்தாலும் தேல், ஸ்கார்பியன், எங்க பார்த்தாலும் பாம்பு. We went there. Khandavalam is like that. ஐயாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்.
Everybody has that experience. எழுந்திருச்ச உடனே மாமியார் வீடு அம்மா வீடு ஆகும். Slowly you must convert your மாமியார் to your அம்மா, your father-in-law to your father. உங்க கணவன் ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டே இருப்பாரு, அவனை அடிமையாக்கி விடு. உன் கையில இருக்க அடிமாங்கிற ஆளாக்கி அடியாட. You can change everything to your advantage. தர்மஜா காண்டவனம் கொடுக்கப்பட்டது உங்களுடைய திறமையை காரணம். பகவத்கீதா ends with this charama sloka. Yatra யோகீஸ்வர கிருஷ்ணா, எத்தனை எங்கே யோகீஸ்வரனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா இருப்பாரோ, எத்திர பார்த்தோ தனுர்தரஹ, அந்த அம்புவில் குடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மனுஷ பிரயத்தனங்கிற பார்த்தன் இருக்கிறாரோ, பகவானுடைய அனுகிரகம் தேவை, மாதக்கூடிய சக்தி நமக்கு தேவை, அந்த பிரயத்தனம் தேவை. இது ரெண்டே இருக்கிற இடத்துல ஸ்ரீ தத்ர தேர் ஸ்ரீ விஜயோர் பூத் துருவானீதே மதிர்மா. இதே கடைசி ஸ்லோகம் பகவத்கீதை. பகவத்கீதையெல்லாம் படிச்ச பிறகு நாம் கத்துக்க வேண்டியது என்னன்னா, every disadvantage is to our advantage. Every unfavorable situation is to our favor. பிடிக்காத இடத்தும் இடமே பிடிச்ச இடமாக மாற்றக்கூடியது. கல்லு முள்ளாக இருக்கக்கூடியது you can make it a garden. ஹரியானால you have rock garden. அந்த கல்லே இருக்கு rock. அது இன்டெலிஜென்ட்டா கார்டனா மாத்திட்டாங்க. People are coming, giving money. வீட்டுல வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாம் அலங்காரமா மாற்றலாமே. வேஸ்ட் பொருள் எதுவுமே வேஸ்ட் இல்லைங்க. Everything can be changed into an ornament. All the waste பொருள் இட்லி மிச்சம் இருக்கு, சாயந்தரம் இட்லி உப்புமா. You have it. Nothing can be wasted, nothing can be useless. எந்த மனிதனும் யூஸ்லெஸ் இல்லை. அப்பிரயோஜகஸ்ய மனுஷ்யா நாஸ்தி. மருந்துக்கு உதவாத ஹெர்பு கிடையாது, மூலிகை கிடையாது. எல்லா இடத்துல சொல்லிட்டே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பொயிட்ரிக்கு தகுதி இல்லாம எல்லாமே இருக்கக்கூடிய வேர்டு கிடையாது. Depends upon how you use the words. அதுதான் தேவை, அதுதான் யோகம். எத்திர யோகீஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தர. ஐயோ இல்லையே 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 அழுதுட்டே இருக்க வேண்டியதா. திறமைசாலி, நேர்மை இருக்கக்கூடியவன், டிசிப்ளின் தெரிஞ்சவன், இன்ஜஸ்டிஸ் பார்த்துட்டே இருக்க மாட்டான். ஏதோ ஒரு வகையில இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை முயற்சி பண்ணுவான், பள்ளிக்கூடத்தினுடைய முயற்சி பண்ணுவான், வீட்டினுடைய முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணுவான். அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கிறதுக்கு ஆண்டவன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஹரி ஓம். தேங்க்யூ.